ஹாய், நான் தான் உங்க ஸ்ரீ சரிகமா பாலிக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் சீசன் நான் வின் பண்ணியிருந்தேன். இந்த சீசன் என்னை கூப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னை ஹார்ட் பண்ணி இன்வைட் பண்ண வேஃபேர் டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் இந்த வேஃபேர் ஸ்டேஜ்ல இருந்து தான் எனக்கு நிறைய சக்சஸ் கிடைச்சது. நான் இந்த ஸ்டேஜை கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ. நீங்க ஃபியூவர் ஷேர் பண்ணுங்க. போன சீசன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொன்ன மார்க் வந்து கண்ணலா கலகி ஸ்டேஜ்ல நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு. சோ எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் வந்து அடுத்து தான் பேசினேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா நான் பேசுறேன். அதுக்கு காரணம் கண்டிப்பா இந்த பிளாட்ஃபார்ம் தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அந்த வேற போன 1.0ல வந்து வின் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒரு ஸ்டேஜா ஒரு காம்படிஷன்ல டைட்டில் வின்னர் ஆனோம். ஸோ திஸ் இஸ் த பிகினிங். ஒரு எப்படி சொல்றது, பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி சக்சஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ் சொல்றதுல நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஸோ அதனால நான் இந்த ஸ்டேஜை என்னைக்குமே மறக்க மாட்டேன். நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நாளைக்கு நம்ம ஒரு நல்ல லெவலுக்கு போனா கூட நம்ம நல்ல விஷயங்களை ஏற்றி விடுற விஷயங்களை எதுவுமே மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி இதை நான் மறக்கவே மாட்டேன். ஸோ இந்த ஒரு பிஸி ஷெடியூல்ல கூட நாங்கள் இன்னைக்கு நான் வந்திருக்கோம் அப்படின்னா பிகாஸ் இந்த ஸ்டேஜ் வந்து வந்ததுனால கால் எடுத்து வச்சதுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கான்னு நாங்கள் நம்புறோம். அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்த சார் பிரகாஷ் சார் நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் பிளாட்ஃபார்ம். இதே மாதிரி நிறைய குழந்தைங்களும் இதே மாதிரி ஷைன் ஆகி மேலே வரணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ 1 இயரா ஒர்க் பண்ணா, ஹார்ட் ஒர்க் பண்ணா, ஸோ இந்த ஸ்டேஜ்ல இருந்து ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல இது வந்திருக்கான், கோஆப்ரேட் பண்ணி வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் கிடைச்சாதான் இந்த மாதிரி குழந்தைகளையுமே வெளியே வந்து எக்ஸ்ப்ளோர் ஆக முடியும். ஸோ அது வந்து கண்டிப்பா அது உண்மை. அதனால பசங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி சாரும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டை விட இப்போ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் பண்றாரு. ஸோ நம்ம கண்டிப்பா அதெல்லாம் என்கரேஜ் பண்ணியே ஆகணும். ஸோ குழந்தைகளையும் நிறைய பேர் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா வருவாங்க. அண்ட் இந்த ஒரு ஸ்டேஜை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க சார், உங்களுக்குமே நான் மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே. அதனால இந்த உலகத்துல இருக்க எல்லா மதர்ஸ்க்குமே ஹாப்பி மதர்ஸ் டே. எஸ்பெஷலி மை மாம். நீங்க ஃபியூவர் ஷேர் பண்ணுங்க சார். சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே அந்த சக்ஸஸ் ஆனது தான் ஸ்டெப்பாக போய் மேலே போக முடியுது. அதனால் எங்கள் வேலை தேங்க்யூ பண்ணி கொடுப்போம்.